இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இங்க எல்லோருமே முயற்சி செய்து நாம் அரசியலை மாற்றணும். அரசியல்லாம் ஓட்டு அரசியல், ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடுறோம் அந்த மாதிரி இல்லைங்க கட்சி, அதை நான் சொல்ல வரலைங்க. ஏன்னா எத்தனை சுமைகளைத்தான் சரணாலயத்தில் வனிதம்மா போன்றவர்கள் சுமப்பார்கள். இப்போ நாம் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறோங்க ஐயா, ஒரு யூகேவோ மேலை நாடுகளுக்கு போகிறோம், அமெரிக்காவோ போகிறோம். எனக்கு எல்லா கவுண்டிஸும் பார்த்தீங்கன்னா யூகேல ஆல்மோஸ்ட் லாஸ்டில் தான் இருக்குது. நான் கடந்த ஆண்டு அங்கே ஒரு 4 மாதம் படிக்க சென்ற பொழுது நிறைய கவுண்டியில் போய் மேயர்லாம், சின்ன சின்ன மேயர்லாம் கிடைப்பாங்க, டீக்கெல்லாம் பேசுவாங்க. அவங்ககிட்ட நான் கேட்பேன், ஐயா அந்த எப்படி இந்த கவுண்டியை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க, பணம் எங்கேருந்து வருது, செலவு எப்படி பண்ணுறீங்க, எப்படி இந்த கவுண்டி மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு 100 ரூபா பணம் வரும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வீட்டில் இருக்கிற டேக்ஸ் கொடுப்பாங்க, பார்க்கிங் டேக்ஸ், கமர்ஷியல் டேக்ஸ், எங்கள் கவுண்டிக்கு இருக்கக்கூடிய கடைகள் வருஷம் பணம் கொடுப்பாங்க, இது எங்களுடைய வருமானம் ஒரு பக்கம். செலவுகள் எங்கேன்னு காட்டுங்க ஐயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, நான் பார்த்த கவுண்டியில் சராசரியாக 70% சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற ஹெட்ல இருக்கும். ரோடு போடணும், அதெல்லாம் போடணும், அது ஒரு பக்கம் ஐயா, அதுவும் அரசனுடைய கடமை, செலவு கவுண்டியினுடைய கடமை. 70% சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங். அப்போ கேட்ப அந்த 70% என்னன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா எங்கள் கவுண்டிக்குள்ள ஒரு மனநலம் குன்றிய குழந்தை பிறந்தால் அதை பார்த்து கொள்வது அரசனுடைய கடமை. அது அமெரிக்காவும் சரி, அது இங்கிலாண்டும் சரி. அப்போ ஒரு வீட்டில் ஒரு மனநலம் குன்றிய குழந்தை பிறந்த உடனே கவுண்டிலிருந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் என் குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு. அவங்க வீட்டில் வந்து பார்ப்பாங்க நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, நம்மனால அந்த குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கு முதல்ல நாம கெப்பாசிட்டி இருக்கா, நமக்கு அந்த மனசு இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லாட்டி தான் அடாப்ஷன் சென்டருக்கு அடுத்து போவாங்க. அதன் பிறகு இல்லை நான் பார்த்துக்குவேன், ஆனால் முழுசாக பார்த்துக்க முடியாது, சரி ஓகே உங்களுக்கு ஒரு ஃபுல் டைம் கேர்டேக்கர் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. அதாவது இந்த குழந்தை எந்திரிச்சதுலேருந்து குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் குழந்தைக்கு போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு ஒரு கேர்டேக்கர் கொடுக்குறோம். இந்த குழந்தைக்கான கம்ப்ளீட் மருத்துவ வசதி அந்த நாடுகளில் இலவசம், அரசே பார்த்துக்கிறாங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். அது எவ்வளவு ஆச்சரியம்னாங்க ஐயா, அரசு ஒரு லெவலுக்கு மேலே இந்த ஸ்பெஷல் சைல்டு மாற்றுத்திறனாளிகள் யார் இருக்காங்களோ அவர்களை பார்த்து கொள்வது என்னுடைய முதல் கடமை அப்படின்னு ஒரு சார்ட்டர் அவங்களுக்கு. அதன் பிறகுதான் அவங்க நம்மளை பார்த்துக்கணும். அந்த கவுண்டியில் 100 ரூபா அவங்க செலவு பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அந்த கவுண்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சைல்டு யார் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் யார் இருக்காங்க, மூளை வளர்ச்சி குன்றியவள் யார் இருக்கிறாங்க, முதல்ல அவங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணிட்டு நார்மல் பீப்புள் நமக்கு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுனாங்க, சரணாலயம் போன்ற நிறுவனத்தின் மீது வரக்கூடிய லோடு டிராஸ்டிக்காக குறையுது. ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறீங்க, வாக்காளர்கள் நீங்கள். நம்முடைய அரசியலும் இதை நோக்கி மாற்றுவதற்கான முயற்சியை நாம் எடுக்கணும் ஐயா. அதை பற்றி நம்ம பேசணும். நம்முடைய சமகாலத்தில் நம்முடைய வாழ்நாளில் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக ஸ்பெஷல் சைல்டாக யார் இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு சமுதாயம் தன்னுடைய கடமை, என்னுடைய முதல் வேலை என்று சொல்லும் அளவுக்கு அரசு தன்னுடைய வேலையை அதுபோல் மாற்றி செயல்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். அதெல்லாம் நீங்கள் நடத்தணும். ஒரு எம்எல்ஏ பார்ப்பீங்க, எம்பி பார்ப்பீங்க, எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு அரசியல்வாதி வருவாங்க, பேசும்பொழுது நீங்கள் சொல்லணும் இந்த மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வாங்க, இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா. இது ஒரு சைலண்ட் டிசீஸ். சரணாலயத்தில் 200 குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆனால் 2 லட்சம் 20 லட்சம் எத்தனை குழந்தைகள் சரணாலயம் போன்ற அமைப்புகள் கிடையாம வீட்டில் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர்? அப்பா அம்மாவோட கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க. அன்றாடங்காட்சிகள், கூலிக்கு வேலைக்கு போறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போறவங்க, பல இடத்துல பார்த்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் சைல்டு துணியில கட்டி காலுக்கு ஒரு சங்கிலி மாதிரி போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்ல கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கண்ணீர் மட்டும்தான் வரும். அதே நேரத்தில் நாம் அதை செய்யக்கூடிய நிலைமையில் நாம் இல்லை என்கின்ற கோபமும் ஆதங்கமும் வரும்.